வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை, தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்பு. நெருக்கடி கொடுத்து அதிமுகவை கூட்டணிக்கு பாஜக பணிய வைத்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாஜக அதிமுக கூட்டணியால் திமுக கூட்டணிக்கு எந்த தாக்கமும் ஏற்படாது என பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக கூட்டணி பீதியில் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்களின் பேராதரவோடு அதிமுக கூட்டணி தேர்தலில் வெற்றி வாகை சூடும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டாளிகள் என தவேக தலைவர் விஜய் கடும் விமர்சனம். தேர்தல் களத்தில் திமுகவுடன் தான் தங்களுக்கு போட்டி என அறிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து கூற விரும்பவில்லை. தேர்தல் கூட்டணி குறித்து யாருடனும் பேசவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாஜகவிடம் சரணடைந்த அதிமுக. சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்ந்து நீடிக்கிறது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. ஓரணியில் திரண்டு ஒரே குறிக்கோளோடு செயல்படுவோம் என கருத்து. ஆஸ்கர் விருது பிரிவில் சிறந்த சண்டை வடிவமைப்புக்கான புதிய பிரிவு இணைப்பு. 2028 ஆஸ்கரின் 100வது விழாவிலிருந்து வழங்கப்படும் என தி அகாடமி அறிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே மனு அளித்திருந்ததால் அவர் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதிய தலைவராக நயினார் நாகேந்திரனை அறிவிக்கும் நிகழ்ச்சி சென்னையை அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். இதன் மூலம் தமிழக பாஜகவின் 10வது தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் கோவை தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டுள்ளார். ஹெச் ராஜா, அஸ்வத்தம்மன், கரு நாகராஜ், முருகானந்தம் ஆகியோர் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வானதி சீனிவாசன், சரத்குமார், நாராயணன் திருப்பதி, கே.பி. ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பாஜக கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக அரை மனதுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நெருக்கடி கொடுத்து அதிமுகவை கூட்டணிக்கு பாஜக பணிய வைத்துள்ளது என்றும் அதிமுக உடனான கூட்டணி பாஜகவுக்கு மட்டுமே பலனளிக்கும் என்றும் கூறினார். இந்த கூட்டணியால் திமுக கூட்டணிக்கு எந்த தாக்கமும் ஏற்படாது என தெரிவித்த திருமாவளவன், பாஜக இருக்கும் அணியில் சிறுபான்மையினர் வாக்களிக்க மாட்டார்கள் என அவர் கூறினார். வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி இஸ்லாமிய சமூகத்தை மத்திய அரசு அச்சுறுத்தி இருக்கிறது என கூறிய திருமாவளவன், பாஜக அல்லாத மாநிலங்களில் இந்த சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாஜகவிடம் சரணடைந்த அதிமுக பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணியை தமிழக மக்கள் படு தோல்வியடைய செய்து உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் சுயநலத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை போன்றவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிமுக பாஜகவிடம் சரணடைந்து அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என அவர் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி தமிழக நலன் சார்ந்த கொள்கை கூட்டணி என்றும் கட்டுக்கோப்பாக ஒருமித்த குரலில் செயல்பட்டு வரும் இந்த கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது உறுதியாகும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த செய்தியாளர் கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில் அளிக்காமல் சென்றார்.
மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளாங்குடி பகுதியில் 18 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கலையரங்கத்திற்கான மேற்கூரை அமைக்க கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் பூமி பூஜை தொடர்பான செய்திகளை மட்டும் போடுமாறு கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கூட்டணி தொடர்பாக தங்களிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை என்றும் நாங்களும் யாருடனும் பேசவில்லை என்றும் கூறினார். அடுத்த 6 மாதங்களுக்கு தேமுதிகவை வலுப்படுத்தும் பணி மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றும், தேர்தல் கூட்டணி தொடர்பாக நிதானமாக யோசித்து வரும் 30ஆம் தேதி தருமபுரியில் நடைபெறும் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் பிரேமலதா கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையத்தில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடிக்கான ஊசி தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் 9 புதிய கட்டிடங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தென்காசி மாவட்டத்தில் மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் 10,000 ரூபாய் கேட்கப்பட்ட விவகாரத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக பீதியில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாஜகவுடனான அதிமுகவின் கூட்டணி குறித்த அறிவிப்பு தமிழக முதல்வருக்கு இடி போல் இறங்கியிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஒருபோதும் தமிழகத்தை நம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காது, மாறாக நமக்கான உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பேராதரவோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக நீடிக்கிறது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பெரிய கடல் போன்றது என்றும் மோடி அணியில் அமமுக இருக்கிறது என்றும் கூறினார். ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை என்றும், திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒத்த கருத்துள்ள கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இணையும் என்றும் கூறினார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டாளிகள் என விமர்சித்துள்ள தவேக தலைவர் விஜய், சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தங்களுக்கும் இடையேதான் போட்டி என கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை என தெரிவித்துள்ளார். பிளவுவாத பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளுக்கு தமிழக மக்கள் சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்துவிட்டு தவேகவுக்கு உரிய இடத்தை வழங்குவார்கள் என விஜய் தெரிவித்துள்ளார். அதிமுக பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு தற்போது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது என திராவிடர் கழக தலைவர் வீரமணி விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அம்மா திமுகவாக இருந்த அதிமுக பிற்காலத்தில் அடிமை திமுகவாக மாறி தற்போது அமித்ஷா திமுகவாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். எந்த கூட்டணி உருவானாலும் திமுக கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது என கூறிய அவர், அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதிய வரலாற்று பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கே சேரும் என்றும் கூறினார். பெண்கள் மீது அருவருக்கத்தக்க சிந்தனை கொண்ட அமைச்சர் பொன்முடி போன்றவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய காளியம்மாள் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொன்முடி சுய சிந்தனையுடன் தான் பேசியுள்ளார் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவையில் இருக்கும் ஒருவர் இதுபோன்ற சுய சிந்தனையோடு பேசுவது சரியானது அல்ல என்றும் கூறினார். தமிழகத்தின் அரசியல் கணிக்க முடியாத ஒன்று என்றும், எப்போது யாருடன் கூட்டணியில் இருக்கிறார்கள், எப்போது வெளியே வருவார்கள் என்பது தேர்தல் வரை நடந்து கொண்டேதான் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் நேரங்களில் மட்டும் கச்சத்தீவு பற்றி பேசுகிறார்கள் என்றும் காளியம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார். ஆஸ்கர் விருது பிரிவில் சிறந்த சண்டை வடிவமைப்புக்கான புதிய பிரிவு இணைக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் மிக உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் ஆஸ்கரின் 100வது ஆண்டு விழாவிலிருந்து சிறந்த சண்டை வடிவமைப்புக்கான பிரிவும் ஆஸ்கர் விருது பட்டியலில் இணைக்கப்படும் என தி அகாதமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திரைப்படங்களின் மேஜிக்குகளுக்கு சண்டைகளும் பாகங்களாகவே இருக்கின்றன. இனி அவை ஆஸ்கர் விருது பட்டியலிலும் இருக்கும் என்றும் 2028இல் ஆஸ்கரின் 100வது விழாவிலிருந்து சண்டை வடிவமைப்புக்கான விருது வழங்கப்படும் என்றும் தி அகாதமி அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.